சிந்து பைரவியில அரைச்சமாவே தாங்க அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே டைலாக மாத்தி மாத்தி வேற வேற இடத்துல வேற வேற எபிசோட்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்பதான் எல்லாத்துக்கும் விடிவு வரப்போகுதுன்னு தெரியல. சீரியலை கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போனா நல்லா இருக்கும். நேஹாவோட வக்கீல் சிந்து கிட்டையும் சிவா கிட்டையும் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவே இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி நிக்கிறாங்க. இவங்க அமைதியா இருக்கிறதுலயே தெரியலையா இவங்க கணவன் மனைவியா வாழலன்னு. சிந்துக்கு சிவாவை பிடிக்கல. சிந்துவை வற்புறுத்தி தான் சிவா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் சிந்து சிவா கூட சேர்ந்து வாழல. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு ஸ்னேகாவோட வக்கீல் சொல்றாங்க. ஜட்ஜு மறுபடியும் ஈவினிங் 3 மணிக்கு கேஸை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் பாக்குறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சத்யராஜ் அழ ஆரம்பிக்கிறாரு. அன்னபூர்ணியும் எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு, என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது மட்டும் எனக்கு ஊர்ஜிதமா தெரியுது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்திரும் போல, எதுக்கு என் பையன் பொய் சொல்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. வந்துச்சே மகாக்கு கோவம். என்னக்கா பேசுறீங்க, இன்னமும் சிவாதான் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் தான் தெல்ல தெளிவா சொல்றானே நான் ஸ்னேகாவை காதலிச்சேன்னு. கல்யாண மண்டபத்திலையும் அவன் அதை தான் சொன்னான், இங்கேயும் அதை தான் சொல்றான். இதுலயே உங்களுக்கு புரியலையா? சிந்துவை சிவா கடத்திட்டு போய் தாலி கட்டல. இந்த சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம். களவாணி சிரிக்கி இந்த சிந்து தான் அப்படின்னு மகா ரொம்பவே கோபமா ஆதங்கமா பேசுறாங்க. சத்யராஜ் உடனே என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணா அவங்களோட அம்மா அப்பா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சிந்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மாப்பிள்ள சிந்துவை தான் காதலிச்சிருக்காரு. ஆனா இடையில ஸ்னேகா சுத்தி சுத்தி வந்தனால கொஞ்சம் சபலப்பட்டிருக்காரு. கடைசியில சிந்து மேல வச்ச காதல் தான் உண்மைன்னு தெரிஞ்சு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி வந்தா மாப்பிள்ளையும் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கதையை உருவாக்குறாரு சத்யராஜ். வயசானா புத்தி கித்தி மழுங்கிருமா என்ன உங்களுக்கு அப்படின்னு மகா மறுபடியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. என் பையன் சிந்துவை காதலிக்கவே இல்ல, கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணவும் இல்ல, ஸ்னேகாவை தான் காதலிச்சான், ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். உங்க பொண்ணு தான் எல்லாத்துக்குமே காரணம். இன்னுமா உங்க யாருக்குமே இது புரியல? எக்கேடோ கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நீ உண்மையை சொன்னாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு வர போறாங்க. அதோட நிக்காம சிந்துவை வந்து தனியாவும் பார்த்து பேசுறாங்க. இன்னும் என் பையனை எவ்வளவு சித்திரவதை தாண்டி பண்ண போற? உங்க மரியாதையா சிவா உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டலங்கிற உண்மைய எல்லாரும் முன்னாடியும் சொல்லிரு, அதுதான் உனக்கும் நல்லது. அப்பதான் சிவாவும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத தூரத்துல இருந்து சிவாவும் கேட்டுக்கிட்டுதான் இருக்காரு. உனக்கு கொஞ்சம் கூடமா மனசாட்சி இல்ல? இப்படியெல்லாம் பொய் சொல்லியா நீ சிவா கூட வாழணும்? சிவாக்கு உன்னால எவ்வளவு அவமானம் வருது, அதெல்லாம் பார்த்து கூடவா நீ உண்மையை சொல்லாம இருக்க அப்படின்னு எசக்கி அவரு பங்குக்கு அவரு கொஞ்சம் பேசுறாரு. எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா வர்றாரு. சிவாவை பார்த்தோன்னே என்னால முடியல டாக்டரே, இதுக்கு மேலேயும் என்னால நீ கஷ்டப்படவே வேணாம் டாக்டரே. நான் கோர்ட்ல எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன், அதுக்கு என்ன தண்டனை வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்கிறேன். உண்மையை சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. பொய் சொல்லும் போது அனுமதி கேட்டா சொன்னாங்க, உண்மையை மட்டும் எதுக்கு அனுமதி கேட்டு சொல்றாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. சிவா ஆனா நீ உண்மையை சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது சிந்து? நீ உண்மையை சொன்னாலும் நான் ஸ்னேகாவை கட்டிக்க போறது கிடையாது. நான் ஸ்னேகாவை காதலிச்சது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு தான் இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ சொன்ன பொய் உண்மையாவே இருக்கட்டும், அதனால கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். நான் அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறேன். நான் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. உங்க அம்மா அப்பா அன்னபூர்ணி பெரியம்மா என்ன ஆவாங்கன்னே தெரியாது. அதனால எந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்லயும் உண்மையை மட்டும் சொல்லிடாதன்னு சிவா சொல்றாரு. என்ன காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்க சொல்றியா டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க சிந்து. நம்ம குடும்பத்துக்காக இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் சிந்து அப்படின்னு சிவா சொல்றாரு. என்ன போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறியே டாக்டரே, நீ தான் டாக்டரே இனிமேல் எனக்கு தெய்வம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க சிவாவை. மகா சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இந்த சிந்துவை காப்பாத்துறதுக்காக தான் சிவா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான். சிவாக்கு ஸ்னேகாவோட வாழ பிடிக்கல, ஸ்னேகாக்கு சிந்து எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர எந்த தப்பும் நீ செய்யல சிந்து, அதனால நம்ம இத ஒன்னாவே சேர்ந்து சமாளிப்போம்னு சொல்றாரு சிவா. இங்க கதை இப்படி போயிட்டு இருக்க, வீட்டுல ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் ஒரே ரொமான்ஸ் தான். ஆறுமுகத்துக்காக கஞ்சி செஞ்சு கொண்டு வர்றாங்க பைரவி. தூரத்துல இருந்து பைரவி வர்றதை பார்த்துட்டு இன்னைக்கு எப்படியாவது எனக்கு ஊட்டி வயிற மாதிரி செஞ்சிடணும் பைரவிய. கஞ்சி குடின்னு பைரவி சொல்ல எனக்கு வேணான்னு சீனை போடுறாரு ஆறுமுகம். அது எந்திரிச்சு கூட உட்கார முடியல பைரவின்னு சொல்ல, சரி நானே தூக்கி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி தூக்கி உட்கார வைக்கிறாங்க. என்ன சோப்பு பைரவி போடுற, கமகமன்னு இங்க வரைக்கும் வாசம் வருது அப்படின்னு ஆறுமுகம் கேட்கிறாரு. பைரவி முறைச்சு பார்க்க, இல்ல நான் எந்த சோப்பு போட்டாலும் இந்த அளவுக்கு மனமா இருக்காது, அதனாலதான் கேட்கறேன்னு சொல்றாரு. எரும மாடுக்கு எத்தனை சோப்பு போட்டாலும் வாசனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி எடுத்து ஊட்டி விடுறாங்க. சுட சுட வாயில வச்சோன்ன வாயே வெந்துருது ஆறுமுகத்துக்கு.
கஞ்சி வச்சு கொடுக்க சொன்னது குத்தமா பைரவி? இப்படி வாயவே வேக வச்சுட்டியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி 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 நான் ஊதியே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊட்டி விடுறாங்க ஆறுமுகத்துக்கு. உன் உதடு பட்டோன்னே தேவாமிர்தமா இருக்கு பைரவி அப்படின்னு ஆறுமுகம் சீனை போடுறாரு. ஓவரா பேசாம கடகடன்னு குடி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆறுமுகம் பைரவி ஊட்டி விடுறத கண்ணாலேயே பார்த்து காதலிக்கிறாரு. டக்குன்னு பொறையேறுது. பைரவி உடனே சாப்பிடும்போது சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும், இப்படி கண்டதை நினைச்சா இப்படிதான் பொறையேறும் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. நான் எங்க கண்டதை நினைச்சேன், ஒன்னதானே நினைச்சேன்னு ஆறுமுகம் சொல்ல, அதான் சொல்றேன், கண்ணை பாக்குறது மூக்க பாக்குறது உதட்ட பாக்குறதுன்னு பார்க்காம ஒழுங்கா சாப்பாட்டுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க பைரவி. வாய் என்னதான் பேசினாலும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே தான் ஆறுமுகத்துக்கு ஊட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பைரவிக்கு மனசு மாறிக்கிட்டு தான் இருக்கு போல. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. ஜட்ஜி இன்னைக்கு சிவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. நீங்க காதலிச்ச ஸ்னேகா கூட வாழ போறீங்களா இல்ல சிந்து கூட வாழ போறீங்களான்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம தான் சிவா நின்றிருந்தாரு. நாளைக்கு தான் கேஸோட தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது, ஏதாவது பரபரப்பா நடக்குமா, ட்விஸ்ட் ஏதாவது இருக்குமா இல்ல இப்படியே போயிருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2 வாரமா செம்ம போரா தாங்க போகுது. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.